இனிமையான குழந்தைகளே, இந்த முழு உலகமே நோயாளிகளின் பெரிய மருத்துவமனையாகும். பாபா முழு உலகத்தை நோயற்ற உலகமாக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒரு பொழுதும் மனச்சோர்வு அல்லது துக்கத்தின் அலை வர முடியாது? பதில்: இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விடுத்து வீட்டிற்குச் செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம். நாம் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தந்தை குழந்தைகளாகிய நமக்காக ஆன்மீக ராஜஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இது நினைவில் இருந்தது என்றால் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. பாடல்: தாயும் நீயே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எப்படி தந்தை எப்பொழுதும் ஆத்மாபிமானியாக இருக்கிறாரோ அவ்வாறே ஆத்மாபிமானியாக இருப்பதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையை மனதார அன்பு செய்தபடியே தந்தையுடன் கூட வீடு செல்ல வேண்டும். 2. எல்லையில்லாத தந்தை மீது முழுமையாக மதிப்பு வைக்க வேண்டும். அதாவது தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். தந்தையின் முதலாவது கட்டளை, குழந்தைகளே, நல்ல முறையில் படித்து தேர்ச்சி அடைந்து விடுங்கள் என்பதாகும். இந்த கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும். வரதானம்: சக்திசாலி சேவை மூலம் பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. உண்மையான சேவாதாரியின் வாஸ்தவமான விசேஷத்தன்மை பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்புவதற்கு நிமித்தமாவதாகும். சேவையோ அனைவரும் செய்கின்றனர். ஆனால் வெற்றியில் வித்தியாசம் காணப்படுகிறதென்றால் அதற்கான காரணம் சேவையின் சாதனங்களில் சக்தி குறைவாக இருப்பதாகும். எப்படி வாளில் கூர்மை இல்லை என்றால் அந்த வாள் பயனற்று போகும். அதுபோல் சேவையின் சாதனங்களில் நினைவின் கூர்மை இல்லை என்றால் வெற்றி இல்லை. எனவே சக்திசாலி சோவாதாரி ஆகுங்கள். பலமற்றவருக்குள் பலத்தை நிரப்பி தகுதியுள்ள ஆத்மாக்களை வெளிக்கொண்டு வாருங்கள். அப்போது உண்மையான சேவாதாரி என சொல்வார்கள். ஸ்லோகன்: ஒவ்வொரு பரிஸ்திதியையும் பறக்கும் கலைக்கான சாதனம் என புரிந்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள். அவ்வியக்த சமிக்ஞை, அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அசரீரி ஆவது சுலபம்தான். ஆனால் ஏதேனும் பிரச்சினை முன்னால் வரும்போது, ஏதேனும் குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய பரிஸ்திதிகள் இருக்கும்போது நினைத்ததும் அசரீரி ஆகிவிட வேண்டும். இதற்காக நீண்டகால அபியாசம் தேவை. யோசிப்பதும் செய்வதும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும். அப்பொழுது கடைசி பேப்பரில் பாஸ் ஆக முடியும்.